வயதுள்ளோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பு நேற்று கூறியுள்ளதாவது, கடந்த வெள்ளிக்கிழமை பப்புவா நியூ கினியாவின் யம்பலி கிராமத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்தன. இதில் 670 பேர் வரை உயிரிழந்துள்ளது முதல் கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது. இறந்தவர்களின் உடல்கள் அடுத்தடுத்து மீட்கப்பட்டு வருவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நிலச்சரிவு பகுதியில் எஞ்சியுள்ள குடியிருப்பு வாசிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இயற்கை பேரழிவில் சர்வதேச உதவியை கோருவது குறித்தும் பரிசீலிக்கப்படுகிறது. நிலச்சரிவில் சிக்கியவர்களின் உடல்கள் 6 முதல் 8 மீட்டர் ஆழமான இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டு வருகிறது. எனவே கடந்த வெள்ளிக்கிழமை நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் இனி உயிருடன் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளது. எனவே பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று மீட்பு படையினர் கூறியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போர் பல மாதங்களாக தொடர்ந்து வருகிறது. இதனால் இஸ்ரேல் நாட்டில் பல துறைகளில் தொழிலாளர்களுக்கு கடும் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின்படி தொழிலாளர்களின் திறமையை கண்டறிவதற்காக பல்வேறு மாநிலங்களில் முகாம்கள் நடத்தி தொழிலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இன்டர்நேஷனல் உதவியுடன் தெலங்கானா மாநில அரசு இந்த ஆட்சேர்ப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் இஸ்ரேல் கட்டுமானப் பணிகளுக்காக 2209 பேர் விண்ணப்பித்த நிலையில் பல்வேறு கட்ட சேரோதனைகளுக்குப் பிறகு 905 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான மாத சம்பளம் 1.2 லட்சம் முதல் 1.38 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் ஐடி போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களின் சம்பளத்தை விட அதிகம். எனவே இஸ்ரேலில் கட்டுமான பணிக்குச் செல்ல இந்திய தொழிலாளர்களிடையே போட்டி அதிகமாக உள்ளது. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்ப அலை வீசி வருகிறது. ராஜஸ்தானில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 22 பேர் வெப்ப அலை காரணமாக உயிரிழந்து உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிராவின் அகோலா நகரில் நேற்று 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இதையொட்டி அந்த நகரில் 144 தடை உத்தரவு அமல் செய்யப்பட்டு உள்ளது. வெயில் காரணமாக ராஜஸ்தானில் தூய்மை பணியாளர்களின் பணி நேரம் மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளது. இதன்படி அதிகாலை 5 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே தூய்மை பணியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அந்த மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ராஜஸ்தானின் பலோடி நகரில் நேற்று 50 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இது நாட்டில் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை ஆகும். வடகிழக்கு மாநிலங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. உலகின் பிற நாடுகளில் உள்ள சிறந்த கல்வித் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டென்மார்க், சுவீடன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கல்விச் சுற்றுலா மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நார்வேயில் உள்ள மேற்கத்திய நார்வே பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக நூலகத்தை நேற்று பார்வையிட்டார். தொடர்ந்து நார்வே நாட்டின் ஆசிரியர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்தும், நமது ஆசிரியர்களை அந்நாட்டிற்கு அனுப்பியும் அறிவுசார் பரிமாற்றம் மேற்கொள்வதற்கான வரைவுத் திட்டம் ஒன்றையும் முன்வைத்தார். அத்திட்டத்துக்கான ஒப்புதலை பெறும் முயற்சிகளில் ஈடுபடுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் பள்ளிக் கல்வித் திட்டங்கள் குறித்த புத்தகத்தை அவர்களிடம் வழங்கி அத்திட்டங்கள் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதையொட்டி தமிழகத்துக்கு வருகை தருமாறும் நார்வே அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை, காக்கிநாடா, விசாகப்பட்டினம், கொல்கத்தா உள்ளிட்ட வடக்கு பகுதிகளில் உள்ள துறைமுகங்களில் இருந்தும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி தென்பகுதி துறைமுகங்களுக்கும், குஜராத், மும்பை, கோவா, கேரளா போன்ற மேற்கு பகுதி மாநில துறைமுகங்களுக்கு செல்லும் சிறிய ரக கப்பல்கள், ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், பாம்பன் ரயில், சாலை பாலங்கள் வழியாக வங்கக்கடலில் பயணித்து வருகின்றன. இந்த கப்பல்கள் பாம்பன் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல்களின் உள்ள வானிலையை ஆராய்ந்த பின்னரே ரயில்வே தூக்கு பாலத்தை கடக்க அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தின் நடுவே செங்குத்து தூக்கு பாலத்தை நிறுவுவதற்கான பணிகள் துவங்கியுள்ளது. இதற்காக பாலத்தின் நடுவே இரும்பு தூண்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது.
இந்த தூண்கள் பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தின் எதிரே அமைக்கப்படுகிறது. இதனால் பாம்பன் ரயில் தூக்கு பாலம் வழியாக கப்பல்கள், ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் கடந்து செல்வதற்கு தடை விதிப்பதாக ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். உலக பட்டினி தினமான இன்று 28ஆம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்க வேண்டுமென கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி பட்டினியில்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினமான மே 28 தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும். மாவட்ட அணி, நகரம், ஒன்றியம், கிளை மற்றும் சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் உரிய தேர்தல் வழிகாட்டும் விதிமுறைகளை பின்பற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணியில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதேபோல் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு உணவு வழங்கினர். தற்போது கட்சி தொடங்கிய பிறகு முதன்முதலாக கட்சி சார்பில் மக்களுக்கு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு உணவு வழங்குவது குறிப்பிடத்தக்கது. லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் வேலை வாய்ப்புக்கு செல்லும் தமிழக இளைஞர்கள் பணி குறித்த விவரங்களை லாவோஸ் நாட்டிலுள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு அறிந்த பின் செல்ல வேண்டும் என அயலக தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது. சமீப காலமாக தாய்லாந்து வழியாக லாவோஸ் நாட்டுக்கு தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகளை சந்தைப்படுத்தும் பணி என தமிழக இளைஞர்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர். நம்பி செல்லும் இளைஞர்கள் சட்டவிரோதமாக தாய்லாந்து எல்லை வழியாக லாவோஸ் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு லாவோஸில் உள்ள கோல்டன் திரையாங்கிள் என்ற சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கடுமையான மற்றும் கட்டுப்பாடான நிலைமைகளின் கீழ் பணிபுரிய சிறைப்பிடிக்கப்படுகின்றனர். இதுபோன்ற மோசடி வலையில் இளைஞர்கள் சிக்கிக் கொள்ளாமல் எச்சரிக்கை உணர்வுடன் ஆட்சேர்ப்பு முகவர் மற்றும் வேலை செய்யவிருக்கும் நிறுவனத்தை பற்றி நன்றாக விசாரித்து பணிக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் வேலைக்கான விசாவின் உண்மைத்தன்மை மற்றும் முறையான பணி ஒப்பந்தம் ஒர்க் பெர்மிட் குறித்து பயணிப்பதற்கு முன் பணிபுரிய செல்ல உள்ள நாட்டிலுள்ள இந்திய தூதரகம் அல்லது இந்தியாவிலுள்ள அந்நாட்டின் தூதரகம் மூலம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் வேலை வாய்ப்புகள் குறித்த விவரங்களை லாவோஸ் நாட்டிலுள்ள இந்திய தூதரகத்தின் தொலைபேசி எண் 856205553656 மின்னஞ்சல் ons.vndn@ma.gov.in மற்றும் கம்போடியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மின்னஞ்சல் cons@mbsh@ma.gov.in vsa.psnombsh@ma.gov.in ஆகியவற்றின் மூலம் சரிபார்த்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறையின் 180303093 இந்தியாவுக்குள் 8069000991 வெளிநாடுகளில் இருந்து என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 80600990 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் தரலாம். மேலும் சென்னையில் உள்ள குடிபெயர்வு பாதுகாப்பு அலுவலரை புரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ட்ஸ், சென்னை 9042149222 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தமிழகத்தில் மத்திய அரசில் பதிவு பெறாமல் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் முகமைகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.